மாமா இப்படி இடிஞ்சு போய் கிடந்த அந்த பிள்ளைகளுக்கு யார் மாமா தைரியம் சொல்லுவா? இப்படி 2 நாள் சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு மாமா ஆகும்? வாங்க மாமா சாப்பிடலாம். எப்படி இருக்கீங்க? பாண்டியோட அம்மா இறந்த விஷயம் இவ சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். புவனா வீட்ல இருக்காளா? வரேன்னு. சரி வரேன்னு. ஏய் சைக்கிள் கடை உனக்கு எவ்வளோ தரணும்? 30 ரூபா. 30 ரூபாய்க்குலாம் வீட்டு வாசல்ல வந்து சதம் போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த அப்படி இல்லையா வந்து குடுற. கூலிக்கு லாரி ஓட்டி இருந்த கையில 1000 ரூபா கட்டு எப்படி வந்திருக்கும்? மாப்பிள்ள நாளைக்கு ஊர்ல இருந்து வராட்டா. அத்தைய தப்பா பேசுறதுக்கு நாங்க எடுத்துட்டு ஜெயிலுக்கு போட வேண்டாம். இந்த குடும்பத்துக்காக செக் பண்ண உழைச்ச வேண்டாம். அவனை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டா. நம்மளை தாண்டா பாத்துக்கிற சொல்லிட்டு போனேன். கையெடுத்து கும்பிடுற முத்தாளம்மன் செல மாதிரி இருக்குன்னு நம்ம அத்தைய சொல்லுவான்டா. அதை சேச்சோன்னு நம்ம சும்மா விட முடியுமாடா? மாப்பிள்ள வந்துட்டு போட்டும்டா. கொல்ல சொன்ன எவனா இருந்தாலும் மொத்த குடும்பத்தை வெட்டி பிடிச்சு ஜெயிலுக்கு போகும்டா. ஆண்டே அம்மா அப்பா ஒய்ஃபை பார்க்க போறவே ஜோக்கா வந்திருக்கியே. ஆமாடா சந்தோஷம் தானே. நல்லா இருக்கேண்ணா. சூப்பரா இருக்கு. நான் வாங்கி கொடுத்த பொருள் எங்க அம்மா கிட்ட நீயே கொண்டு கொடுத்துடுறா. நீ நேரா கொண்டு கொடுத்தா தான் நான் வந்து கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. நானே போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரேன்டா. நீ ஏன் ஃபீல் பண்ற? டேய் உங்க அப்பா கண்ணு ஆப்ரேஷன் தானே, நானே பக்கத்துல இருந்து பண்ண வைக்கிறேன். ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா? பாண்டி போயிட்டு மறந்துடாம ஃபோன் பண்ணியா? நான் ஃபோன் பண்றேன்டா. உனக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்துல எல்லாரையும் பக்கத்துல வச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தரேன். சரி பாண்டி. அப்புறம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சுத்திட்டு தெரியாதீங்க சரியா? இது பொழைக்க வந்த இடம் ஜாக்கிரதையா இருக்கணும். சண்டை கண்ட போடக்கூடாது. வரேன்டா. நீ தான் அடிக்கடி அழுதுட்டே இருப்ப. தைரியமா இரு. வணக்கம் பாஸ். என்னாச்சு காலு? இதுவா கிளவான்ட்டு வரும்போது கார் அடிச்சு போட்டு போயிட்டான். கால் போயிடுச்சு. பல பேர் சாவும் பாஸ். சும்மா விடுமா? வரேன் பாஸ். யாருப்பா அது? பாண்டியா? ஆமாண்ணே. நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கண்ணே. சரிப்பா. ஏய் மாத்திர தலையாட்டி எப்படிடா இருக்கீங்க? தலையாட்டி நல்லா இருக்கியா? பூ வியாபாரத்துக்காக பணம் சூட்டல்ல நல்லபடியா போயிட்டு இருக்கா இல்ல குடிச்ச? அதை விடு மாப்பிள்ள. வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு சொல்லியேண்டா. நல்லா நடக்குது மாப்பிள்ள. அதை சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. டேய் மொக்க ரொம்ப நன்றிடா. நீ மட்டும் இந்த உதவி செய்யலைனா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்டா. ரொம்ப நன்றிடா. ஏய் என்னடா உச்சி எப்படி இருக்க? டேய் மெக்கானிக் செட்லாம் எப்படிடா இருக்கு? ஏய் பைக் வாங்குறதுக்காக பணம் அனுப்புனேன் வந்துச்சா? அதான் நான் வந்துட்டல. ஏன்டா இவன் இப்படி ஃபீல் பண்றான்? கவுன்சிலர் அண்ணா என்ன பதவி இருக்கா போயிடுச்சா? உங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? என்ன ஓஹோ ரொம்ப நாள் கழிச்சு என்ன பாக்குறீங்க? அதான் இது கூட இல்ல. பாட்டிலுக்காக தானே நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க. பாட்டில் மட்டும் இல்லடா உங்களுக்கு வாட்சி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் அந்த பேக் எடுங்கடா போங்கடா. டேய் அழுவுறத விடுங்க. கவுன்சிலரை வா. வெளியே நின்று பேசினா அம்மா திட்டுவாங்க. வாங்கடா வாங்க வாங்க. ஏய் மேடம் வணக்கம் மேடம். ஏய் நான் தான் வந்துட்டேன்ல. ஏன் அழுவுறீங்க? ஏன்டா? ஏய் சுமதி அழக்கூடாதுடா. நல்லா இருக்கியா மாப்பிள்ள? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? ஓய் குட்டி நானா உங்க மாமா போன்ல பேசுவீங்களே. ஏய் தமிழ் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? வணக்கம் மாப்பிள்ள. நான் உங்ககிட்ட போன்ல பேசணும் தான். தமிழ் சொல்லிச்சு ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்களாமே. ஓய் குட்டி பாண்டி. உன்ன மாதிரி இவனுக்கு கண்ணாடி போட்டு விட்டியா நீ? இவருக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு பொண்ணு பேத்து கொடுத்துட்றேன். போனா எங்க அந்த கடைக்குட்டி? ஓய் ஏன்டா அழுவுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. மாப்பிள்ள அம்மா சொன்னாங்க நல்ல மாப்பிள்ளைய பார்த்துருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா பாண்டி வந்திருக்கா. இந்த சிவகாமியும் அப்பாவும் எங்க போனாங்க? சிவகாமி சிவகாமி எங்க? ஓ புள்ள வரான விதவிதமா சமைச்சிட்டு இருக்கியா? உன் கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு மூக்கு முட்டை ஃபுல்லா சாப்பிட்டு
இங்கேயும் காணுமே. எங்க போச்சு சிவகாமி? இந்த சுந்தரபாண்டி வாத்தியார் வேறு எங்க போனா? இங்க இருக்கிறீங்களா நீங்க? சுந்தரபாண்டி வாத்தியார இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க, திரும்பாமே இருக்கீங்களா? திரும்புங்க. பாண்டி எதுக்குப்பா? மாப்ள மாப்ள என்னையா மாப்பிள்ள இங்கே வந்து படுத்திருக்க? டே, நீங்கெல்லாம் இருக்கிற தைரியத்தில் தானடா எங்க அம்மா விட்டு போனேன். இப்படி அநியாயமா எங்க அம்மாவை சாக விட்டீங்களேடா. மாப்பிள்ள அத்தை காய்ச்ச தலைவலியில சாகலடா, ராரி ஏத்தி கொண்டு விட்டாங்கடா. எங்க அம்மாவை ஏன்டா கொன்ன? எதுக்குடா கொன்ன சொல்லு. கொண்டாத, கொல்ல சொன்னா கொண்டு. 18ஆம் படி கருப்பா, இறங்கி வாடா, இறங்கி வா, இறங்கி வா. ஓ கருப்பா, இறங்கி வா, வா வா வா, வந்துடு, இறங்கி வா கருப்பா, இறங்கி வா, வா வந்துடு. என்ன பாவம் செஞ்சானோ? கருப்பு சாமி காவு வாங்கிடுச்சியா? அப்பா, அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த இடத்துல வீடு கட்டிடலாம்ப்பா. சரி, எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பார்த்துங்கப்பா. சரி போனா போயிட்டு வரேன். வரேண்ணா, வரேம்மா, போயிட்டு வரேன். ஓகே, போயிட்டு வரேன்டா. எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணுறேன். ஐயா பாண்டி, பார்த்து சூதானமா போயிட்டு வாயா.
பாண்டி பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. மாப்பிள்ள என்னடா ஆச்சு? பாண்டி, ஐயா பாண்டி, பாண்டி என்ன ஆச்சு? அப்பா நான் போன தடவை ஊருக்கு போகும்போது கூட அம்மா இதே வார்த்தையை தான்ப்பா சொன்னாங்க. நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த தாய் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியலப்பா. மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன். உங்களில் யாருக்காவது ஏதாவது ஒன்றுப்பா நான் போகலப்பா. நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா. நான் போகலப்பா. நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா. ஐயா பாண்டி, நாங்களும் அதை தாயா நினைச்சோம். பஞ்சம் இல்ல என்னடா? இன்னும் 1 மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவேன். பரவாயில்ல சார், நீங்கள் பொறுமையாகவே கட்டுங்க. இந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி. கோயிலில் இருக்க சாமி எங்கள் அம்மா தான்.